அப்புறம் அவுட்டிங் டேவா? அவுட்டிங் டே நெட்ல கூட பார்த்தாங்களா? இல்லையே. இது என்ன புதுசா அதிகமா இருக்க கூடாது. அப்படிலாம் இல்ல, பொசசிவ்னஸே ஒரு அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க. எங்க அண்ணன் செருப்பால அடிக்கும் அப்படின்னு இல்லங்க, நீங்க பயப்படாம சொல்லலாம். இல்லங்க, ஒண்ணும் இல்ல. எதுக்காக சஃபர் ஆகல, சஃபர் ஆகல. அண்ணன் இருக்காரா? அதனாலயா? சரி, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானும் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க சப்போர்ட் நான் பண்ணுங்க. support பிரியப்பட்டு விருப்பப்பட்டு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணுவேன். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கும் நான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் சப்போர்ட் இருக்கணும். ஓகே, அது சேம் ஆன்சர். அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இல்ல அதான். புரியல எனக்கு. இவ்வளவு தொல்லை பண்ணாலே நீ தாங்கிட்டு அக்செப்ட் பண்ணி சில இடத்துல சண்டை வரதான் செய்யும். நம்ம கமிட்மெண்ட்டை நோக்கி ஓடும்போது லவ்லாம் பண்ண முடியல. நான் பண்றத அவங்க சொல்லிட்டான். இவங்க கிட்டலாம் பேசக்கூடாது, இவங்க கிட்டலாம் பேசணும், அது இருக்கிறது தவறு. என்னடா இவங்கலாம் ஜாலியா சுத்துறாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். புரியுது ப்ரோ, புரியுது. ஓகே, அப்ப அதுதான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் லவ்ல. இல்ல, முக்காவாசி பசங்க இதுலதான் முடிச்சிட்டு இருக்கோம். வயசுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனா எங்களுக்குமே இருக்கும்ல ஒரு சில கமிட்மெண்ட்ஸ். ஃபேமிலி ப்ரோ, நீங்க இருக்கு. ஓகே, ஓகே, எனக்கு புரியுது. இப்படியே பேசிட்டு இருந்தா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைன், ஒண்ணும் இல்ல. ஹாப்பியா இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. வரேங்க. ட்ரீம், பேஷன் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே எல்லார் லைஃப்லயும் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப்ல வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? எங்க அண்ணன் செருப்பால அடிக்கும் அப்படின்னு இல்லங்க, நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸா சொன்னா போதும். நீங்க அது டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணணும்னு இல்லை. அந்த வியூல இருக்கும்போது அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். பண்ணுவீங்க. நானும் பண்ணுவேன். நீங்களும் பண்ணுவீங்க. என்ன ரீசன்? ஏன்னா இப்போ இருக்கிற லவ் எப்படி இருக்குன்னா, நான் ஜென்ரலாவே சொல்றேனே, ஈக்குவல் லவ், ஈக்குவல் மணி, ஈக்குவல் கேர், ஈக்குவல் டைம், இப்படி இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் லவ் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு. அப்படின்றப்போ அவங்க பேஷனை நோக்கி போகும்போது உங்களுக்கு டைம் எல்லாம் கம்மியா இருக்கும்ல. நானும் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க சப்போர்ட் நான் பண்ணுவீங்க. support பிரியப்பட்டு விருப்பப்பட்டு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவீங்க. பண்ணுவேன். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கும் நான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் சப்போர்ட் இருக்கணும். ஓகே, அது ஏன்னா மட்டும். எனக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஓகே, ஓகே, அதனால நான் எப்படி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணனும் அதுக்கு எதுவும் அவங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க சேம் ஆன்சர். அதான். நீங்கனா அதாவது ட்ரீம் உள்ள ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அந்த தட் மச் கேர் அண்ட் லவ் அதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லையா? அதெல்லாம் இருக்கணும்ல. அதுதான் அதெல்லாம் இருக்குனால இருக்கும். இல்ல இல்ல, இப்போ ஒரு ட்ரீம்னு நோக்கி போகும்போது ஒரு சில விஷயம்லாம் கட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இல்ல புரியல எனக்கு. அதாவது ஒரு ட்ரீம் இருக்கும். நான் வந்து அதுக்கு இது எவ்வளவு தொல்லை பண்ணாலே நீ தாங்கிட்டு அக்செப்ட் பண்ணிப்பேன். சில இடத்துல சண்டை வரதான் செய்யும். சம்டைம்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்க மூவ் ஆன் பண்ணிப்பீங்க. 9 இயர்ஸ் கிட்ட லவ் பண்ணிட்டு இருக்கோம். வாவ், சூப்பர். அப்ப உங்களுக்காக அடுத்தடுத்த கொஸ்டின்லாம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம லைஃப்ல இந்த ஜெனரேஷன்ல கமிட்மெண்ட்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து தேவைப்படுதா இல்ல எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா? எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். ஏன் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்? நான் நம்ம கமிட்மெண்ட்டை நோக்கி ஓடும்போது லவ்லாம் பண்ண முடியல. ஓகே, கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ நம்ம ஒரு டென்ஷனா இருப்போம் ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல, அப்ப கால் பண்ணுவாங்க எடுக்க முடியாது, திடீர்னு கட்டி விட்டுருவோம். அது ஒரு இதான். நீங்க சொல்லுங்க. சேம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். அது வரதுனால ஒரு சில விஷயம்லாம் பண்ண முடியாம போகுது. சம்டைம்ஸ் ஒர்க்ல இருந்தானா அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க, அவங்க கால் பண்ணுமா எடுக்க முடியாது, ஏன் கால் பண்ணல அப்படின்ற மாதிரி வரும். நீங்க சொல்லுங்க. நீங்க பயப்படாம சொல்லலாம். இல்லங்க, ஒண்ணும் இல்ல, நீங்க ஃபேமிலிய ரன் பண்ணலாம்ல. அப்படி பண்ணும்போது உங்க ஏஜ்ல ஒரு சில என்ஜாய்மெண்ட்லாம் மிஸ் ஆகும் இல்லையா? அதை பத்தி கூட சொல்லலாம். அது ஒரு ஒன் டைப் ஆஃப் கமிட்மெண்ட் தானே. அப்படின்னு கிடையாது. ஏஜ்ல எல்லாமே நான் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இருக்கீங்க. கிடைக்கலன்னு எதுக்காக சஃபர் ஆகல. சஃபர் ஆகல. அண்ணன் இருக்காரா? அதனாலயா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த ட்ரீம்ல உள்ள பர்சன் அப்படின்னு சொல்லும்போது லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படின்றப்ப லவ்வுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தேவை, இந்த விஷயம் தேவையே படாது அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்? லவ்வுக்கு கண்டிப்பா தேவை. அடிக்கடி மிஸ் பண்ணணும், அவங்களை நினைச்சிட்டு இருக்கணும், டைம் கொடுக்கணும் நினைக்கிறதுக்கு. தேவையில்லைன்றது தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சண்டை போடுறோம். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுறோம். சின்ன விஷயத்துக்குலாம் ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறது. எடுத்ததுலாம் சண்டை போட்டாக்க கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான். ஓகே, கஷ்டம் தான் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றது? நான் பண்றத அவங்க சொல்லிட்டான். இல்ல, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? லவ்ல இந்த விஷயம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்றது. இப்போ அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு நான் புரிஞ்சுப்பேன். அந்த டைம் வந்து எனக்கும் ஒர்க் இருக்கும்போது அவங்களும் புரிஞ்சுக்கணும்.
சண்டை வராம கொஞ்சம் ஈக்குவலா போகணும். ஓ அப்படிதான். எந்த விஷயம் தேவைப்படாதுன்னா எப்படி சொல்றது எனக்கு தெரியல. ஒரு சில விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா பொசசிவ்னஸ் ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா அது நல்லா இருக்காது. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போடுவாங்க. பொசசிவ்னஸா இருக்கணும், அது இல்லாமலும் இருக்கும். அதிகமா இருக்கக்கூடாது. அப்படிலாம் இல்ல, பொசசிவ்னஸே ஒரு அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஒரு அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஒரு கேங்கா இருக்கணும்னா இவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, இவங்க கிட்ட எல்லாம் பேசணும். அது இருக்கிறது தவறு. இருக்கக்கூடாது. ஓகே புரிஞ்சுக்கோங்க ப்ரோ, புரிஞ்சுக்கோங்க. ஓகே 9 இயர்ஸா 9 இயர்ஸ் லவ் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே சூப்பர். வேலண்டைன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க இல்லையா? என்ன பண்ணுவீங்க அந்த டேல? என்ன வெளியே போவோம், அவுட்டிங் அங்கதான் அப்படி போவீங்க. அப்ப யாராவது உங்களை பார்த்து பொறாம பட்டிருக்காங்களா? இவனுக்குலாம் கிடைச்சிருக்க அப்படின்னு ஃப்ரெண்டுங்க போடுவாங்க, அதனால ஸ்டேட்டஸ் கூட நான் போட மாட்டேன். அதனால ரிசர்வாவே இருந்துருக்கீங்க. நம்மளால ஒரு சிங்கிளா இருப்பான் ஒருத்தன், அவன் ஃபீல் பண்ணுவான் நம்மளை பார்த்துட்டு, என்னடா இவங்கெல்லாம் ஜாலியா சுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். புரியுது ப்ரோ, புரியுது. நீங்க சொல்லுங்க. அது ஒரு விஷயம் இருக்கிறவனுக்கு வந்து அதோட இது தெரியும், அதோட ரிஸ்க்னஸ் எவ்வளோ, அதை பத்திலாம் தெரியும். அது வந்து இல்லாதவனுக்கு வந்து கஷ்டமா தெரியும், எனக்கு இல்லையே அப்படின்னு தோணும். அது வந்து ரெண்டுமே ஏத்துதான் ஆகணும். நீங்க வேலண்டைன்ஸ் டே என்னென்னலாம் ஸ்பெஷலா உங்களுக்கு மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா? எனக்கு சர்ப்ரைசஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பேன். எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா பண்ணுவேன். நான் ஒத்துக்கிறேன். ஓகே ஓகே. அப்ப அதுதான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் லவ்ல. நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவேன். அட்லீஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ல எதிர்பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ரோஸ், ஒரு 10 rupees டைரி சாக்லேட் அதனாச்சுன்னா எனக்கு இருக்கணும். கொடுத்துருங்க ப்ரோ. அட்லீஸ்ட் ஒரு அந்த லவ் யூ அதனாச்சுன்னா சொல்லணும். சொல்ல மாட்டாங்க. அதை நான் எதிர்பார்ப்பேன். ஓகே ஓகே ஓகே. இந்த வேலண்டைன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு சில டே எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வேலண்டைன் வீக்னு சொல்லிட்டு. அந்த டே எல்லாம் ஏதோ இருக்கா? நீங்க 9 இயர்ஸா லவ் பண்ணிருக்கீங்க, கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் தான் அதெல்லாம் கொண்டாடணும். ஓகே, என்னென்ன டே எல்லாம் இருக்கு எனக்கு தெரியாது, அதனால கேக்குறேன். ரோஸ் டே, சாக்லேட் டே, ஹக் டே, டெடி டே, அது ஒரு போக மாட்டோம். அப்புறம் கிஸ் டே, அவுட்டிங் டே. அப்புறம் அவுட்டிங் டேவா? அவுட்டிங் டே நெட்ல கூட பார்த்தாங்களா? இல்லையே, இது என்ன புதுசா இருக்கு? கிரியேட் பண்ணிருக்காங்க. அவுட்டிங் டே ப்ரோ. அப்ப இந்த மந்த் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்களா ப்ரோ? 1 வீக் செலிப்ரேட் பண்ணுவாங்கல. 1 வீக்ல எனக்கு ஒரு 6 ரோஸ் டே, ஓகே, டெடி டே, 2 சாக்லேட் டே, 3, அப்புறம் கிஸ் டே, ஹக் டே, ஸ்னாப் டேல இருக்கு. ஸ்லாப் டே. ஸ்லாப் டேவா? அது வந்து வேலண்டைன்ஸ்க்கு அப்புறம் ஸ்லாப் டே. வேலண்டைன்ஸ் என்ன இதெல்லாம் யாருங்க போடுறது ரூல்ஸ்? அதுல யார் போடுறாங்க? அத பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒருத்தர் எக்ஸ்பெக்டேஷன், இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது வந்து ஸ்டார்டிங்ல மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 1 hour மேல கூட பேசுவாங்க. ஒரு 5 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 5 minutes கூட இருக்காது. அந்த 1 minuteல 30 செகண்ட் 10 செகண்ட் அப்படிதான் பேசுவாங்க. லாங் ரிலேஷன்ஷிப்ல வந்து அது எப்பவுமே இருக்கும். ஆனா அடிக்கடி பாத்துக்கிற மாதிரி இருந்தா யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்மள ஒருத்தர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கிரேசினஸ் அதெல்லாம் கம்மி ஆயிரும். கமிட்மெண்ட்னு சொன்ன பாத்தீங்களா, அது அதுல வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ் தான் எங்களுக்கும் இருக்கும். ஆனா நாங்க வந்து அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்ல, அதுக்கேற்ற மாதிரி அவங்களே ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு வந்து என்ன கமிட்மெண்ட் இருக்கு? ஏன்னா 1 2 தான் இருக்கும். நம்ம பசங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், வெளிய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், இவங்க இருப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்களா? உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? ஒர்க் ப்ரெஷர் இல்லையா? எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நாங்க அதுலயே எதிர்பார்க்கறோம்ல, இவங்க கிட்ட நாங்க பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. அதுக்கு ஆன்சர் தெரியாது. ஆன்சர் இருக்கா? இல்ல, முக்காவாசி பசங்க இதுல தான் முடிச்சிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். இருக்க மாதிரி தான் எங்களுக்கும் எல்லாமே இருக்குல்ல. அப்ப நாங்க மட்டும் எல்லாமே டைம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு இவங்களுக்காக ஒதுக்கி வச்சு பண்ணனும் இல்லையா? அண்ணன் ப்ரோ. ஆனா எனக்கு கமிட்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும்ல. பாய்ஸ்ன்றது அவங்க ஓகே, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாய்ஸ்க்கு தான் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா எங்களுக்குமே இருக்கும்ல ஒரு சில கமிட்மெண்ட்ஸ். ஃபேமிலி ப்ரோ நீங்க இருக்கு. ஓகே எனக்கு புரியுது. இப்படியே பேசிட்டு இருந்தா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன், ஒண்ணும் இல்ல. ஹாப்பியா இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. தேங்க் யூ.